ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது, யாரு உங்ககிட்ட பேச வேணுமோ அவங்கள நீங்க மனதுல நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொன்னா போதும் ரொம்ப வேகமா உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இந்த முறையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா QVT, அதாவது QV டெக்னிக் அப்படின்னுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட். அதாவது ஜாப்பனீஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு பலவிதமான டெக்னிக் இருக்கு இல்லைங்களா, அதை ரொம்ப வேகமா செயல்படுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக் வந்து ஜப்பான்ல இருந்தாலுமே இது அதிகமா அமெரிக்கன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து, நம்ம இந்தியால தமிழ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். பட் ஆனா நார்த்ல இது கொஞ்சம் ஃபேமஸாவே இருக்கு. இது ஃபேமஸா இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப வேகமா கிடைக்கிறதுனால தான் இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த QVT அப்படின்னு என்னன்னா குவாலிட்டி விஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விஷனரி பர்சனா இருந்தீங்க உங்களுக்கு பயங்கர வேகமா நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன விஷனரி பர்சன் அப்படின்னா, இவங்க எதுவா இருந்தாலுமே இமேஜினேஷன் பண்ணுவாங்களே. ஒரு படம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து கண்களை மூடிக்கிட்டு அந்த இடத்துல இவங்களை வச்சு பாக்குறது, இல்ல அந்த சாங்ஸ் பாக்குறப்ப அப்படியே உள்ளுக்குள்ள போய் பாக்குறது, இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த இடத்துல இவங்க இருந்து அப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. மோர் ஆர் லெஸ் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப விஷனரி பர்சன்ஸா இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்குலாம் விஷுவலே வராதுங்க, இமேஜினேஷன் பண்ண முடியாதுங்க, நான் விஷுவல் அந்த சைடு போனாவே எனக்கு ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு இது செட் ஆகாது. அதர்வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கற்பனை அதிகங்க, நான் எதுவாக இருந்தாலும் கற்பனை உலகத்தில் தான் வாழ்வேன். மோஸ்ட் ஆஃப் டைம் ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று விஷுவல் பண்ணிட்டே இருப்பேன். சும்மா ரோட்டில் போகிறப்ப கூட நான் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பேன். ரோட்டில் போகிற பஸ் நம்மளை வந்து இடிச்சிருமா, மரம் விழுந்துருமா, அந்த மாதிரி நெகட்டிவாகவும் நினைப்பேன், பாசிட்டிவாகவும் நினைப்பேன். பட் ஏதாவது ஒன்று என்னோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த QVT டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களே. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 90% பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த QVT டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுமே. சோ இந்த QVT டெக்னிக்கை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா யார் உங்ககிட்ட பேசணுமோ அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இதை நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிமையான ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அந்த ரூம்ல சொல்லிருங்க உங்களை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ரூம்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாத ரூம்பா இருக்கணும். அது என்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாத ரூம்னா, அந்த ரூமை கொஞ்சம் நீட்டா கிளீன் பண்ணிருங்க, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா ஒற்றையெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணிட்டு இரும்பு வெப்பன்ஸ் எதுவுமே அங்க இல்லாம, இரும்பு இருந்தாலுமே திருப்பிடிக்காத, ஏன்னா இப்ப நிறைய பேர் வீட்டுல கட்டல் இருக்கும், கட்டலானா திருப்பிடிக்காத மாதிரி, துருப்பிடிச்சிருந்தா நல்லா எமர்ஷன் பேப்பர் தேய்ச்சி நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கசகசன் போட்டு வைக்கிற மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்து தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த ரூம் நல்லா கிளீன் பண்ணிட்டு சாம்பிராணி புகை போட்டு விட்டுருங்க. வீடு நல்லா வாசனையா மாற ஆரம்பிக்கும். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. அதன் பிறகு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் 1 வீக் வந்து அந்த இடத்த நீங்க பழக்கப்படுத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த ரூமுக்குள்ள போன உடனே நீங்களும் அவங்களும் சந்தோஷமா இருந்த விஷயங்களை மட்டும்தான் நினைக்கணும், வேற எதுவுமே நினைக்க கூடாது. அந்த ரூம்ல போய் உங்களுக்கும் அவங்களும் யார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட நீங்க சந்தோஷமா இருந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் மட்டும் நினைங்க. ஜாலியா இருந்த எண்ணங்கள், எவ்வளவுக்குள்ள ஜாலியா இருந்தீங்க, என்னென்னலாம் பேசுறீங்க அதெல்லாம் நினைச்சிட்டே இருங்க. அதே போல வாய் விட்டும் பேசுங்க. சே நம்ம எவ்வளவு சூப்பரா இருந்தல, அந்த இடத்துல எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசிட்டே இருங்க. இந்த மாதிரி டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியா ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட தாட்ஸ் வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கணும். இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்ல அந்த இடத்துக்கு போனாவே, உங்களுக்கு அந்த ரூமுக்குள்ள போனாவே உங்களுக்கு யார் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க நிரம்பிடும். உங்க மனசுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks ஆகும் அந்த இடத்தோட வைப்ரேஷனை பொறுத்து. ஆனா கரெக்டா பண்ணா 1 வீக்கே போதுமானதா இருக்குமே. அந்த 1 வீக் அப்புறம் இதை நீங்க பண்ண போறீங்க. அந்த இடத்துல போயிட்டு இப்ப உங்களுக்கு யார் கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நினைத்து நீங்க போன உடனே உங்களுக்கு அந்த சந்தோஷமான மூமெண்ட் இருக்கும், உங்க கூட இருந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்லாம் இருக்கும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள உங்க கூட நேரடியா வந்து பேசுறாங்க, இல்ல நீங்க போன் எடுக்கிற மாதிரி, போன் எடுத்தனா ஹலோ எப்படி இருக்க, அவங்க ஸ்லாங்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எருமாடு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்லாங்ல உங்களுக்கு கால் பண்ற மாதிரி, உங்க கூட பேசுற மாதிரி அப்படின்னு. அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியான விஷன்ஸா இருக்கணும். அது என்ன குவாலிட்டியான விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த போன் பண்றது, அந்த அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரியலா நடந்தால் எப்படி உங்களுக்குள்ள உணர்வு வருமோ அந்த உணர்வை குவாலிட்டியா நீங்க கொண்டு வரணும். அவ்வளவுதான். பயங்கர எக்ஸ்பிரஷனோட அவங்க கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், மனசுல எவ்வளவு ஒரு ஃபீல் வரும், அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும் இல்லைங்களா, உங்களாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீல் அப்படி பீரிட்டு அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்து அதை அப்படியே நீங்க நினைங்க. அதை நினைச்சிட்டு ஒரு 5 to 10 minutes அதை நினைச்சிட்டு அந்த தாட்ஸோட இருந்த பிறகு வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ் இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார அப்படியே உணர்ந்து, வாயிலிருந்து சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளார நீங்க உணர்வுகளோட சொல்லணும். வீனஸ் பிரிங் பர்ஃபெக்ட் லவ் அப்படின்னு ஆழ் மனதிலிருந்து சொல்லணும். இது என்ன பண்ணும், அப்படியே அவங்கள வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட கொண்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதை நீங்க கம்பல்சரி ஒரு 7 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா போதும்.
7 நாளுக்கு அப்புறம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க உங்ககிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் 7 டேஸ் கன்டினியூ பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சர்க்கிள் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ரூமில் நீங்கள் போனாவே அந்த ஃபீல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்து நீங்கள் பண்ணும்போது குவாலிட்டியான விஷுவல்ஸோட பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கூட பேசியே பல வருஷம் ஆச்சு அப்படின்னா கூட இதை முயற்சி பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். பட் அவங்க வந்து என்னன்னாலும் நான் பண்ணவே கூடாதுன்னு ஒரு அடமண்ட் கேரக்டராக இருக்கிறாங்க, இல்லைங்க அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்கிற வெறித்தனத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா இது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட மூளைகளும் பயன்படுத்துங்க, அப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஒரே விஷயம் தான், நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழணும், அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருந்தால் கஷ்டப்பட்டே தீரணும். ஆல் தி பெஸ்ட். பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழுவீங்க.